ஹாய் எவ்ரிவன். இந்த செஷனில் வந்து நம்ம டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1961 பார்க்கலாம். ஸோ இதில் வந்து அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் செக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா 10 செக்ஷன் இருக்குது. சரியா? இது ரொம்ப குட்டியான ஆக்ட் தான். த டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1961 இதோட பேர். செக்ஷன் 1 வந்து ஷார்ட் டைட்டில் எக்ஸ்டென்ட் கமென்ஸ்மெண்ட். செக்ஷன் 2 டெஃபினிஷன் ஆஃப் டவுரி. Section 3 penalty for giving or taking dowry. Section 4 வந்து penalty for demanding dowry. 4A வந்து ban on advertisement. 5 வந்து agreement for giving or taking dowry to be void. 6 வந்து dowry to be for the benefit of the wife or her heirs. 7 வந்து cognizance of offences. 8 வந்து offences to be cognizable for certain purposes and to be bailable and non-compoundable. 8B வந்து dowry prohibition officers. 9 வந்து power to make rules. 10 வந்து power of state government to make rules. சரியா? The Dowry Prohibition Act 1961 ஓட நம்பர் வந்து ஆக்ட் நம்பர் 28 of 1961. ஓகேவா? 1961 வந்து 28வது சட்டம் இது. 28 of 1961. இது என்ஃபோர்ஸ் ஆன டேட் வந்து 20th May 1961. 20th May 20 May 1961. ஒரு நிமிஷம். இந்த ஆக்டோட பர்பஸ் என்னென்னா, an act to prohibit the giving or taking of dowry. ஓகேவா? வரதட்சணை கொடுக்கறதையும் வாங்கிறதையும் தடுப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு சட்டம் இது. இது வந்து பார்லிமெண்ட்டோட 12th இயர் ஆஃப் ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியாவில் வந்து இயற்றப்பட்டது. ஓகேவா? 12வது வருடம் ரிப்பப்ளிக். ஓகேவா? அப்புறம் வந்து செக்ஷன் 1 என்ன சொல்கிறாங்கன்னா, ஷார்ட் டைட்டில் எக்ஸ்டெண்ட் அண்ட் கமென்ஸ்மெண்ட். இந்த ஆக்டை நம்ம எப்படி கூப்பிட போகிறோம் அப்படிங்கிறது வந்து செக்ஷன் 1 சப்செக்ஷன் 1ல் வந்து சொல்லியிருக்காங்க. திஸ் ஆக்ட் மே பி கால்டு த டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1961. செக்ஷன் 1 சப்செக்ஷன் 2ல் என்ன சொல்கிறாங்க, இட் எக்ஸ்டென்ட்ஸ் டு த ஹோல் ஆஃப் இந்தியா. சப்செக்ஷன் 3 செக்ஷன் 1 ஆஃப் சப்செக்ஷன் 3ல் என்ன சொல்கிறாங்கன்னா, இட் ஷால் கம் இன் டு ஃபோர்ஸ் ஆன் சச் டேட் ஆஸ் த சென்ட்ரல் கவர்மெண்ட் மே பை நோட்டிஃபிகேஷன் இன் த அஃபிஷியல் கெசட் அப்பாயிண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்போ வந்து அஃபிஷியல் கெசட்டில் சொல்கிறாங்களோ அன்றைக்கி வந்து நடைமுறைக்கு வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் ஜென்ரலாக எல்லா சட்டத்துலேயுமே ஃபஸ்ட்டு செக்ஷன் இப்படி தான் இருக்கும். அதுபடி கொடுத்துருக்காங்க. ஸோ டெஃபினிஷனுக்கு நம்ம போகலாம். செக்ஷன் 2 டெஃபினிஷன் ஆஃப் டவுரி. டவுரினா என்னன்னு சொல்லியிருக்காங்க. இன் திஸ் ஆக்ட் டவுரி மீன்ஸ் எனி ப்ராப்பர்ட்டி ஆர் வேல்யூபிள் செக்யூரிட்டி கிவன் ஆர் அக்ரீடு டு பி கிவன் எய்தர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி. அதாவது ஏதோ ஒரு வரதட்சணை என்ன அப்படின்னா வந்து ப்ராப்பர்ட்டி சொத்தாகவோ இல்லை பணமாகவோ இல்லை ஏதோ வேல்யூபிள் செக்யூரிட்டி ஒரு மதிப்பு மிக்க ஒரு விஷயத்தை, அதாவது இப்போ பத்திரமா கொடுக்கலாம், இல்லை பாண்ட் எழுதி கொடுக்கலாம், இல்லை செக்காக கொடுக்கலாம். அந்த மாதிரி அதெல்லாம் வேல்யூபிள் செக்யூரிட்டி. நகை கொடுக்கறது இது எல்லாமே அந்த மாதிரி கிவன் ஆர் அக்ரி டு பி கிவன் எய்தர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி. ஒன்று கொடுக்கறது இல்லைன்னா நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறது. இப்போ சில பேர் சொல்லுவாங்கள்ல, நாங்கள் இதெல்லாம் கொடுக்குறோம், நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. இதை டைரெக்டாக சொல்லலாம், இல்லைன்னா இன்டைரக்டாகவும் இருக்கலாம். அதாவது இப்போ நிறைய பேர் இன்டைரக்டாக என்ன பண்ணுறாங்கன்னா, வசதியான வீட்டு பிள்ளையை கல்யாணம் பண்ணால் அவங்களே தருவாங்க அப்படிங்கிறது. அது வந்து இன்டைரக்டாக கேட்குற மாதிரி. ஓகேவா? இவங்களும் வந்து கொடுப்பாங்க சமுதாயத்துக்காக, நம்ம பிள்ளைக்காக அப்படின்ட்டு. அதுவுமே இன்டைரக்டாக கொடுக்குறது. அதெல்லாம் வெளிப்படையாக பேசுகிறது கிடையாது. இப்போ நிறைய இடத்துல வந்து புரோக்கர் மூலமாகவே பேசிக்கிறாங்க இல்லையா? இதை தடை செய்கிறதுக்கான வந்த சட்டம் தான் இது. 1961லேயே இருக்குது. ஆனால் இனிமேல் வரதட்சணை நடைமுறையில் தான் இருக்குது. அதை எந்த அளவுக்கு குறைக்க போகிறோங்கிறது அந்த கல்யாணம் பண்ண போகிறவங்களோட மனநிலை பொறுத்து. வாங்கக்கூடாது, கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு இது இருக்கணும். சரி, அப்புறம் வந்து செக்ஷன் 2 சப்செக்ஷன் இல்லை இதில், சாரி. செக்ஷன் 2A என்ன சொல்லுதுன்னா, கிளாஸ் ஏ வந்து பை
one party to a marriage to the other party to the marriage. ஒரு தரப்பினர் மற்றொரு தரப்பினருக்கு கொடுப்பது. அப்புறம் பி, clause பியில் என்ன சொல்கிறோம்னா, by the parents of either party to a marriage or by any other person to either party to the marriage or to any other person. By the parents of either party to a marriage. கல்யாணம் பண்ண போகிற யாரோ ஒருத்தரோட பேரண்ட்ஸ் கொடுக்கறது. இல்லை அப்படின்னா யார் மூலமாகவோ பை எனி அதர் பர்சன் டு எய்தர் பார்ட்டி, யாருக்காகவோ கொடுக்கறது. ஓகேவா? அதாவது அப்பா அம்மா தான் கொடுக்கணுன்ட்டு தேவையில்லை. இப்போ நீங்கள் இவங்களை கல்யாணம் பண்ணுங்கள், இந்த கல்யாணம் நடந்தால் நாங்கள் இதை தரோம் அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் பொண்ணோட தாய்மாமா சொல்லலாம், இல்லை பையனோட அத்தை சொல்லலாம், யாரோ ஒருத்தங்க சொல்கிறது. யாரோ இந்த கல்யாணம் நடக்கிறதுக்காக இரு தரப்பினரில் ஒருத்தருக்கு மாற்றி ஒருத்தர் கொடுக்கறது, இல்லை கொடுப்போன்னு சொல்கிறது, இல்லை வாங்கிறது, இதெல்லாம் தடை செய்கிறாங்க. ஓகேவா? அப்புறம் at or before or any time after the marriage, in connection with the marriage of the said parties, but does not include dower or meher in the case of persons to whom the Muslim personal law applies. முஸ்லீம் பர்சனல் லா, ஷரத் லான்னு சொல்லுவாங்க இல்லையா, ஷரியத் லா. அதில் மெஹர் கொடுப்பாங்க, டவர் கொடுப்பாங்க. அந்த கேஸ் இதுக்கு அப்ளை ஆகாதுன்னு சொல்கிறாங்க. அவங்களோட சட்டத்தில் இது அப்ளை ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மற்றபடி எல்லாருக்குமே கல்யாணத்துக்கு அப்புறம் கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை கொடுப்போன்னு சொல்கிறதா இருக்கட்டும், எதுனாலுமே இது இந்த சட்டம் தடை செய்யப்படுகிறது, அந்த செய்முறை அப்படின்னு சொல்கிறதுக்கான சட்டம். அதுக்கான டெஃபினிஷன்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? எக்ஸ்பிளனேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, the expression valuable security has the same meaning as in section 30 of the Indian Penal Code. இந்தியன் பீனல் கோட் செக்ஷன் 30ல் வேல்யூபிள் செக்யூரிட்டி என்னன்னு சொல்லியிருக்காங்களோ அதை தான் இங்கேயும் அர்த்தம் வேல்யூபிள் செக்யூரிட்டிக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம அர்த்தத்தை இந்தியன் பீனல் கோடில் தேடணும். ஓகேவா? இப்போ இந்தியன் பீனல் கோட் செக்ஷன் 30ல் வேல்யூபிள் செக்யூரிட்டிக்கு என்ன டெஃபினேஷன் அப்படின்னா, அதில் என்ன சொல்லியிருப்பாங்க, as any document that creates, transfers, restricts, extinguishes or acknowledges a legal right or liability like a deed, will or promissory note, protecting these crucial financial and legal instruments from fraud அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ பேசிக்கலி இட்ஸ் ஏதோ ஒரு பேப்பர் ப்ராமிசரி நோட்டு அந்த ஒரு டாக்குமெண்ட்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதில் ஒரு மதிப்பை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம், இல்லை தனித்து காமிக்கலாம், இல்லைனா இந்த சொத்து இருக்குது அப்படின்னு காமிக்கலாம், இவங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லலாம், இல்லை இவங்களுக்கு பொறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம், லைக் எ டீடு, இல்லைனா உரிமை மாற்றம் பண்ணலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், இல்லைனா அந்த டாக்குமெண்ட் மூலமாக ஒரு இதெல்லாம் சொன்னேன்ல, இந்த உரிமைகள், இந்த சொத்து உரிமை, இவங்களுக்கான இது எல்லாத்தையுமே அது க்ரியேட் பண்ணும். அப்படிங்கிற இது தான் வேல்யூபிள் செக்யூரிட்டி. ஓகேவா? ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது ப்ராமிசரி நோட்டு, டீடு, பத்திரம், இல்லை ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு, செக்கு, அந்த மாதிரி விஷயங்களாக கூட இருக்கலாம். சரியா? இது எல்லாமே வேல்யூபிள் செக்யூரிட்டி. ஸோ அதே டெஃபினேஷன் தான் நம்ம இங்கேயும் எடுத்துக்கணும், இந்த ஆக்டுக்கும். அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே, செக்ஷன் 3 பெனால்ட்டி ஃபார் கிவிங் ஆர் டேக்கிங் டவுரி கொடுக்கறதுக்கும் வாங்கிறதுக்கும் உள்ள தண்டனை என்ன, பெனால்ட்டி என்ன, அபராதம் என்னன்னு சொல்கிறாங்க. அதில் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 1 என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் எனி பர்சன் ஆஃப்டர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் திஸ் ஆக்ட் gives or takes or abets the giving or taking of dowry, he shall be punishable with imprisonment for a term which shall not be less than 5 years and with fine which shall not be less than 15,000 rupees. Amount of the value of such dowry whichever is more. இது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆக்ட் கமெண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம், இந்த ஆக்ட் வந்ததுக்கப்புறம் யாராவது டவுரி கொடுத்தாலோ வாங்கினாலோ
இல்லை கொடுக்கறதுக்கு தூண்டினாலோ, த கிவிங் ஆர் டேக்கிங் ஆஃப் டவுரி கொடுக்கறதுக்கோ வாங்கிறதுக்கோ தூண்டுதல் இருந்தாலோ அவங்கள 5 வருடத்திற்கு குறையாத ஜெயில் தண்டனை விதிப்பாங்க. சரியா? அப்படி இல்லை அதுவும் ஜெயில் தண்டனை அண்ட் வித் ஃபைன் மற்றும் ஃபைன் தான் போட்டிருக்காங்க. அது எவ்வளோன்னா 15,000க்கு 15,000த்துக்கு குறையாமல் இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த வேல்யூபிள் செக்யூரிட்டி டவுரி எவ்வளோ கொடுத்தாங்களோ அதுவாக இருக்கும். அதாவது எது அதிகமான மதிப்போ அதுவாக இருக்கும். ஒன்று 15,000 இருக்கும், இல்லை 15,000த்துக்கு மேலே டவுரி கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து ஃபைன் போடுவாங்க. ஓகேவா? என்ன ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்கன்னா, ப்ரொவைடட் தட் த கோர்ட் மே ஃபார் adequate and special reasons to be recorded in the judgment impose a sentence of imprisonment for a term of less than 5 years. கோர்ட்டுக்கு வந்து ஒரு தீர்க்கமான ஒரு காரணங்கள் இருக்குது, இவருக்கு வந்து தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு கோர்ட் நினச்சிதுன்னா அதை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு 5 வருஷத்துக்கு குறையாமல் தண்டனை கொடுத்துக்கலாம். அப்புறம் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 2 என்னென்னா, நத்திங் இன் சப்செக்ஷன் 1 ஷால் அப்ளை டு ஆர் இன் ரிலேஷன் டு. சில விஷயத்துக்கெல்லாம் இந்த சப்செக்ஷன் 2 இப்போ சொன்னோம் இல்லையா, சப்செக்ஷன் 2ல் என்ன சொல்கிறாங்கன்னா, சப்செக்ஷன் 1 பற்றி நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அது வந்து சில விஷயங்களுக்கு அப்ளை ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதெல்லாம் அப்படின்னா, presents which are given at the time of marriage to the bride without any demand having been made in that behalf. அதாவது எந்த விதமான கிஃப்டோ எதுவுமே கேட்கல, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கேட்கல, எதையுமே அவங்க எதிர்பார்க்கல அப்படிங்கிற பட்சத்தில் பெண் வீட்டுக்காரங்க அந்த பொண்ணுக்கு கிஃப்ட்டு அன்பளிப்பாக சில விஷயங்களை கொடுத்துருந்தாங்கன்னா அது இந்த மாதிரி வரதட்சணை அப்படின்னு வராதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ரெண்டாவது இதில் ப்ரொவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, that such presents are entered in a list maintained in accordance with the rules made under this act. அதுக்கும் சில ரூல்ஸ் தந்திருக்காங்க, அதுபடி தான் அந்த கிஃப்ட்டும் இருக்கணும்னு சொல்கிறாங்க. பி என்ன சொல்கிறாங்கன்னா, presents which are given at the time of a marriage to the bridegroom without any demand have been made in that behalf. ஓகே, மாப்பிள்ளைக்கு அன்பளிப்பு கொடுப்பாங்க பொண்ணு வீட்டிலேருந்து. மாப்பிள்ளைக்கு செயின் போடுறது, மாப்பிள்ளைக்கு மோதிரம் போடுறது, இந்த மாதிரி அன்பளிப்பு கொடுக்கலாம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கேட்காமலே இவங்க பண்ணியிருப்பாங்க, அதுவுமே இந்த வரதட்சணையில் வராதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து கேட்காம இன்டைரக்டாக கேட்கக்கூடாதுங்கிறாங்க, டைரெக்டாகவும் கேட்கக்கூடாது. ஆனால் அன்பளிப்பாக ஒருத்தங்களுக்கு எந்த விதத்துலேயுமே கேட்காம அந்த நோக்கமே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு இல்லாமல் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பெண் வீட்டுக்காரங்க தானாக வந்து செஞ்சாங்கன்னா அது வரதட்சணை ஆகாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதெல்லாம் தான் எக்ஸப்ஷன்ஸ். அப்புறம் செக்ஷன் அதிலே இருக்குது. அப்புறம் வந்து ப்ரொவைடட் தட் சச் presents are entered in the list maintained in accordance with the rules made under this act. இன்னொரு ப்ரொவிஷன், ஃபர்தர் that where such presents are made by or on behalf of the bride or any person related to the bride, such presents are of a customary nature and the value thereof is not excessive having regard to the financial status of the person by whom or on whose behalf such presents are given. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பெண்ணுக்கோ இல்லை அந்த பெண் தரப்பில் வந்து அவங்களுக்காகவோ இல்லை அவங்க பெண்ணோட பெற்றோர்களோ இல்லை பெண்ணோட சொந்தக்காரங்களோ யாராவது கிஃப்ட்டு பண்ணாங்க அப்படின்னா அது வந்து ஒரு கஸ்டமரி ப்ராக்டிஸ்னு சொல்கிறாங்க, ப்ராக்டிஸாக இருக்கணும். இன்னொன்று, அந்த கிஃப்ட் பண்ணுறவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை தாண்டி ஒரு கிஃப்ட் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பொண்ணு இருக்கிறாங்க, அந்த பொண்ணோட அப்பா அம்மாவுக்கு பெரிய வருமானம் கிடையாது, அவங்களால வந்து ஒரு 20 பவுன்லாம் கிஃப்ட்டு கொடுக்க முடியாது. அப்படிங்கிற இதில் வந்து அப்படின்னு தெரிஞ்சும் உடனே வாங்கி 20 பவுன் கிஃப்ட்டு பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து அந்த மாதிரி ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு கட்டாயத்தின் பேரில் தானே இருக்கும் அப்படின்னு நம்மளே அதை ரீட் பிட்வீன் லைன்ஸ் அதை புரிஞ்சுக்கணும். ஸோ வந்து அதை கொடுத்தா தான் 20 பவுன் கொடுத்தா தான் இந்த மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணுவார் அப்படிங்கிற ஏதோ ஒரு கட்டாயம் இருக்க போய் தானே அவங்க
தன் இயல்புக்கு, அதாவது தன் தகுதிக்கு எனக்கு இவ்வளோ தான் முடியும்னு தெரிஞ்சும் அதையும் மீறி ஒருத்தங்க பண்ணுறாங்க, இல்லை அவங்க சொந்தக்காரங்க பண்ணுறாங்க, அவங்க பேரண்ட்ஸ் பண்ணுறாங்க, அந்த பொண்ணுக்கு gift பண்ணுறாங்கன்னா அது வந்து இந்த கிஃப்ட் அப்படிங்கிற இதில் வராது அப்படிங்கிறாங்க. சரியா? அப்புறம் செக்ஷன் 4 பெனால்ட்டி ஃபார் டிமாண்டிங் டவுரி. டவுரி கேட்குறதுக்கு என்ன பெனால்ட்டின்னு சொல்கிறாங்க. இஃப் எனி பர்சன் டிமாண்ட்ஸ் directly or indirectly from the parents or other relatives or guardian of a bride or bridegroom, as the case may be, any dowry, he shall be punishable with imprisonment for a term which shall not be less than 6 months, but which may extend to 2 years, and with fine, which may extend to 10,000 rupees, provided that the court may, for adequate and special reasons to be mentioned in the judgment, impose a sentence of imprisonment for a term less than 6 months. ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, டைரெக்டாகவோ நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ அந்த பெண்ணோட இல்லைன்னா மாப்பிள்ளையோட, இது ஜென்ரல் நியூட்ரல் தான். ஓகேவா? ஜென்டர் நியூட்ரல் தான். இது மாப்பிள்ளைக்கும் பொருந்தும், பெண்ணுக்கும் பொருந்தும். யாரோ ஒருத்தங்க கிட்ட வந்து அவங்கக்கிட்டேயோ, அவங்க பேரண்ட்ஸ்கிட்டேயோ, இல்லை அவங்க கார்டியன், அவங்கள பாதுகாவலர்கிட்டேயோ, இல்லை அவங்களோட சொந்தக்காரங்கக்கிட்டேயோ இந்த மாதிரி நீங்கள் வரதட்சணையாக கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு 6 மாதம் வரை சிறை தண்டனை கொடுக்கலாம், 10,000 அபராதம் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறது தான் செக்ஷன் 4. சரியா? அப்புறம் வந்து செக்ஷன் 4A பேன் ஆன் அட்வர்டைஸ்மெண்ட் இஃப் எனி பர்சன். அதில் ஏ என்னென்னா, ஆஃபர்ஸ் த்ரூ எனி அட்வர்டைஸ்மெண்ட் இன் எனி நியூஸ் பேப்பர், பீரியாடிக்கல், ஜேர்னல் ஆர் த்ரூ எனி அதர் மீடியா any share in his property or of any money or both as a share in any business or other interest as consideration for the marriage of his son or daughter or any other relative. ஸோ இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறதெல்லாம் நிறுத்தணும் அப்படின்னு பேன் பண்ணுற செக்ஷன் தான் 4A. ஓகேவா? இதில் வந்து ஃபஸ்ட்டு ஏ அப்படிங்கிற கிளாஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நியூஸ் பேப்பர்லேயோ இல்லை ஏதோ ஒரு விதத்துலேயோ, பீரியாடிக்கல்லையோ, ஜேர்னல்லையோ, ஏதோ ஒரு மீடியாவில் வந்து இந்த மாதிரி என் பையனையோ என் பையனையோ என் பொண்ணையோ கல்யாணம் பண்ணுறனால நான் இவ்வளோ சொத்து கொடுப்பேன், இவ்வளோ செய்வேன், இவ்வளோ ப்ராப்பர்ட்டி கொடுப்பேன் அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறத, ஷேர் இன் இஸ் ப்ராப்பர்ட்டி ஆர் எனி ஆஃப் மணி ஆர் போத் அஸ் ஷேர் இன் பிஸ்னஸ், இல்லை பிஸ்னஸில் நான் வந்து ஷேர் பண்ணிப்பேன், ஆர் அதர் இன்ட்ரெஸ்ட் ஆஸ் கன்சிடரேஷன், ஏதோ ஒரு நான் நன்மை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறத நிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்புறம் வந்து பியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிரிண்ட்ஸ் ஆர் பப்ளிஷர்ஸ் ஆர் சர்க்குலேட்ஸ் எனி அட்வர்டைஸ்மெண்ட் ரெஃபர்டு டு கிளாஸ் ஏ. இப்போ நான் ஒரு கிளாஸ் ஏல சில விஷயங்கள் சொன்னேன்ல, அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணுறது, பப்ளிஷ் பண்ணுறது, சர்க்குலேட் நிறைய பேருக்கு கொடுக்குறது, இதெல்லாம் வந்து தடை செய்கிறதுக்காக சொல்கிறாங்க. He shall be punishable with imprisonment for a term which shall not be less than 6 months, but which may extend to 5 years, or with fine which may extend to 15,000. அந்த மாதிரி யாராவது அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு 6 மாதத்திற்கு குறையாத சிறை தண்டனை கிடைக்கப்படும். அது வந்து 5 வருஷமாக கூட ஆகலாம் அதிகபட்சமாக, இல்லைன்னா ஃபைன் இருக்கும். அந்த ஃபைன் வந்து 15,000 வரைக்கும், அதாவது 15,000 வரைக்கும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ப்ரொவிஷன் என்ன கொடுத்துருக்கோம்னா, ப்ரொவைடட் தட் த கோர்ட் மே ஃபார் அடெக்வேட் அண்ட் ஸ்பெஷல் ரீசன்ஸ் டு பி ரெக்கார்டட் இன் த ஜட்ஜ்மெண்ட் இம்போஸ் எ சென்டென்ஸ் ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் எ டேர்ம் ஆஃப் லெஸ் தென் 6 months. கோர்ட்டுக்கு சில புரிந்து கொள்ளக்கூடிய காரணங்கள் இருந்துச்சு, இல்லை இந்த நல்ல ஒரு ரீசன் இருந்துச்சுன்னா அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு 6 மாதத்துக்கு கம்மியாக கூட அவங்க தண்டனை கொடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க. இப்போ செக்ஷன் 5 அக்ரிமெண்ட் ஃபார் கிவிங் ஆர் டேக்கிங் டவுரி டு பி வாய்டு. எனி அக்ரிமெண்ட் ஃபார் த கிவிங் ஆர் டேக்கிங் ஆஃப் டவுரி ஷால் பி வாய்டு. ஏதாவது நாங்கள் டவுரி கொடுப்போம், வரதட்சணை கொடுப்போம், இல்லை வாங்குவோம் அப்படின்னு ஏதாவது அக்ரிமெண்ட் இருந்துச்சுன்னா அந்த அக்ரிமெண்ட் செல்லாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நாங்கள் கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம், இப்போ கல்யாணத்தன்னைக்கே நாங்கள் எழுதி கொடுத்தோம், இந்த மாதிரி வருங்காலத்தில் மாப்பிள்ளைக்கு இதெல்லாம் பண்ணுவோம், இல்லை பெண்ணுக்கு இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு எழுதி கொடுக்குறாங்கன்னா அந்த அக்ரிமெண்ட்டே செல்லாது அப்படின்னு சொல்கிறாங்க.
இல்லைன்னா நாங்கள் கேட்போம்னு சொன்னாலும் ஓகே. டேக்கிங் ஆர் கிவிங் தான். அப்புறம் செக்ஷன் 6 டவுரி டு பி ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த ஒய்ஃப் ஆர் ஹர் ஹேர்ஸ். இதில் சப்செக்ஷன் 1 என்ன சொல்கிறாங்கன்னா, வேர் எனி டவுரி இஸ் ரிசீவ்டு பை எனி பர்சன் அதர் தென் த உமன் இன் கனெக்ஷன் வித் ஹூஸ் மேரேஜ் இட் இஸ் given, the person shall transfer it to the woman. A. If the dowry was received before marriage within 3 months after the date of marriage. B. If the dowry was received at the time of or after the marriage within 3 months after the date of its receipt. C. If the dowry was received when the woman was a minor within 3 months after she has attained the age of 18 years and pending such transfer shall hold it in trust for the benefit of women. ஓகே. டவுரி வந்து அந்த ஒய்ஃபோட பெனிஃபிட்டுக்கு தான் இருக்கணும், அவங்களோட குழந்தைங்களோட பெனிஃபிட்டுக்கு தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படி ஏதாவது டவுரி வாங்கியிருந்தாலும் அது வந்து அந்த 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 பெண்ணை திருமணம் செய்கிறதுக்காக வாங்கியிருந்தாலும் அது அந்த பெண்ணுக்காக தான் இருக்கணும், அந்த பெண்ணுக்கு அதை திருப்பி எழுதி கொடுத்துடணும், அந்த பெண்ணுக்கு தான் உரிமை அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு வீட்டிலேருந்து ஒரு பொண்ணுக்கு நகை போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த நகை அந்த பெண்ணோட தான், அதுக்காக அந்த வீட்டு மாப்பிள்ளையோடது, அந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் அதில் உரிமை இருக்குது அப்படின்ட்டு இல்லை. அது அந்த பெண்ணுக்காக கொடுத்தது, அந்த பெண்ணோட பாதுகாப்பாக கொடுத்தது, அவளுக்கோ அவளோட குழந்தைங்களுக்கோ தான் அது போய் சேரும். ஸோ அதில் உரிமை கொண்டாடுறோம், அதில் வந்து ஒரு கட்டுப்பாடு விதிக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியாது. அது அந்த பெண்ணோட வீட்டுக்காரங்க கொடுத்த சொத்து எல்லாமே அந்த பெண்ணுக்கு தான் உரிமை. அதை நீங்கள் அனுபவிக்கலாமா அனுபவிக்கக்கூடாதா உங்களுக்கு அது அதாவது எல்லா உரிமையுமே அந்த பெண்ணுக்கு தான் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பெண்ணுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஏதாவது உங்களுக்கு சொத்தை அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்காக உங்களுக்கு எழுதி வச்சுருந்தாலும் நீங்கள் அந்த பொண்ணுக்கு அதை திருப்பி எழுதி வச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் வேறு என்ன சொல்கிறாங்க, அந்த பொண்ணு அப்போ ஒரு வேளை மைனராக இருந்துச்சு கல்யாணத்தப்போ அப்படின்னா அது மேஜர் ஆனவுடனே அந்த பொண்ணுக்கு கொடுத்துடணும். இது வந்து கல்யாணத்தப்போ தான் வாங்கியிருக்கணுன்ட்டு இல்லை, கல்யாணத்துக்கு முன்னாடியும் வாங்கியிருக்கலாம், இல்லை கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் 3 monthsக்குள்ளே வாங்கியிருக்கலாம். அந்த மாதிரி வாங்கின எல்லாமே அந்த பொண்ணுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு 18 வயசு ஆன உடனே, அதாவது மேஜர் ஆன உடனே அந்த பொண்ணுக்கு மைனராக இருக்கும்போது கல்யாணம் பண்ணி சில கிஃப்ட்டு டவுரியெல்லாம் வாங்கியிருந்தாலும் அது அப்புறம் அந்த பொண்ணுக்கு திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, and pending such transfer shall hold it in trust for the benefit of the woman. அந்த மாதிரி எதாவது பெண்டிங்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது அந்த பொண்ணுக்காக நீங்கள் வந்து உங்களோட பாதுகாப்பில் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஷால் ஹோல்ட் இட் இன் ட்ரஸ்ட் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் உமன். ஆனால் அது இந்த பெண்ணுக்காக தான். அப்புறம் வந்து சப்செக்ஷன் 2 இஃப் எனி பர்சன் ஃபெயில்ஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் எனி ப்ராப்பர்ட்டி as required by subsection 1 within the time limit specified thereof, therefore, or as required by subsection 3, he shall be punishable with imprisonment for a term which shall not be less than 6 months, but which may extend to 2 years, or with fine which shall not be less than 5,000 rupees, but which may extend to 10,000 rupees, or with both. அந்த மாதிரி எதுவும் அந்த பெண்ணோட பொருட்களை வந்து திருப்பி கொடுக்க மாட்டோம், அந்த பெண்ணுக்கு நாங்கள் திருப்பி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து 6 மாதத்திற்கு உள்ள ஜெயில் தண்டனையும், அப்புறம் வந்து அது 2 வருடமாக கூட ஆகலாம் அந்த ஜெயில் தண்டனை. அப்புறம் வந்து ஃபைன் வந்து 10,000 ரூபாய்க்கு எக்ஸ்டெண்ட் ஆகலாம். 5,000 10,000 வரை இருக்கலாம், இல்லைன்னா ரெண்டையுமே சேர்த்து கூட கொடுக்கலாம் தண்டனை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து சப்செக்ஷன் 3 வேர் த உமன் என்டைட்டில் டு எனி ப்ராப்பர்ட்டி அண்டர் சப்செக்ஷன் 1 dies before receiving it, the heirs of the woman shall be entitled to claim it from the person holding it for the time being. சப்செக்ஷன் 3ல் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபர் அந்த பொண்ணுக்கு நீங்கள் திருப்பி கொடுக்குறதுக்கு முன்னாடியே அந்த பெண் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட வாரிசுகளுக்கு நீங்கள் வந்து அந்த அவங்களுக்கு வந்த சொத்தை வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? அதாவது இப்போ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க, கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அந்த பெண் வீட்டுக்காரங்க, அந்த பெண்ணோட சொந்தக்காரங்க சில கிஃப்ட்ஸையோ சில டவுரி சம்மந்தமான விஷயங்கள் பணமாகவோ நகையாகவோ கிஃப்ட் கொடுத்துருக்காங்க, டவுரியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா
அது அந்த பொண்ணுக்கு உரிமையானது தான். அது அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு உள்ளது கிடையாது. அந்த பெண்ணுக்கு நீங்கள் கொடுத்துடணும் என்னைக்கா இருந்தாலும். கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து 6 மாதத்துலேருந்து 2 வருடத்துக்கு உண்டான ஜெயில் தண்டனை உண்டு. 5000லேருந்து 10,000 வரை ஃபைன் உண்டு. 2மே சேர்த்து கூட போடுவாங்க. ஒருவேளை அந்த பொண்ணு இறந்துட்டாங்க, நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த பெண்ணோட வாரிசுகளுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க கடமைப்பட்டவர்கள். சரியா? அப்புறம் வந்து இதில் ப்ரொவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரொவைடட் தட் வே சச் உமன் டைஸ் வித்தின் 7 years ஆஃப் ஹர் மேரேஜ் அதர்வைஸ் தென் டியூ டு நேச்சுரல் காஸ் சச் ப்ராப்பர்ட்டி ஷால் இஃப் ஷி ஹாஸ் நோ சில்ட்ரன் பி ட்ரான்ஸ்ஃபர் டு ஹர் பேரண்ட்ஸ். அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு இயற்கை மரணம் அடையலை, இல்லைன்னா 7 வருடத்திற்கு உள்ளாக அந்த பெண் வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற காரணம் தென்பட்டுச்சுன்னா, நீங்கள் அந்த பெண்ணுக்கு குழந்தைகளும் இல்லை அப்படின்னா நீங்கள் வாங்கின கிஃப்ட்டு, பணம், நகை, பொருட்கள் எல்லாத்தையும் அந்த பெண் வீட்டுக்காரங்களுக்கே திருப்பி கொடுத்துடணும்னு சொல்கிறாங்க. சரியா? அந்த பெண்ணோட பேரண்ட்ஸ்க்கு யார் உங்களுக்கு கொடுத்தாங்களோ அவங்களுக்கே நீங்கள் திருப்பி கொடுத்துடணும்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து வெயிட் ஒரு நிமிஷம். பி என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் ஷீ ஹாஸ் சில்ட்ரன் பி ட்ரான்ஸ்ஃபர் டு சச் சில்ட்ரன் அண்ட் பெண்டிங் சச் ட்ரான்ஸ்ஃபர் பி ஹெல்ட் இன் ட்ரஸ்ட் ஃபார் சச் சில்ட்ரன். பியில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு குழந்தைங்க இருந்துச்சுன்னா அந்த குழந்தைங்க பேரில் நீங்கள் மாற்றிடணும். அவங்களுக்கு டவுரியாக வந்தது எல்லாத்தையும், அவங்களுக்கு கிஃப்டாக வந்ததெல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு உரிமையாக கொடுத்துடணும். அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற வரைக்கும், ஏன்னா இப்போ மைனராக இருந்தாங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுல்ல, எழுதி தான் வைக்க முடியும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற வரைக்கும் நீங்கள் தான் அதுக்கு ஒரு நம்பிக்கையானவராக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து சப்செக்ஷன் 3A என்ன சொல்கிறாங்கன்னா, வேர் ஏ பர்சன் கன்விக்டட் அண்டர் சப்செக்ஷன் 2 ஃபார் ஃபெயிலியர் டு ட்ரான்ஸ்ஃபர் எனி ப்ராப்பர்ட்டி as ரெக்கார்ட் பை சப்செக்ஷன் 1 or subsection 3 has not before his conviction under the subsection transferred such property to the woman entitled thereto, or as the case may be, her heirs, parents or children, the court shall, in addition to awarding punishment under that subsection, direct by order in writing that such person shall transfer the property to such woman, or as the case may be, her heirs, parents or children within such period as may be specified in the order. And if such person fails to comply with the direction within this period so specified, an amount equal to the value of the property may be recovered from him as if it were a fine imposed by such court and paid to such woman, or as the case may be, her heirs, parents or children. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கோர்ட் வந்து ஒருத்தர் கன்விக்ட் பண்ணிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அதாவது அவர் வந்து அந்த பொண்ணுக்கு அதை திருப்பி கொடுக்கல, அந்த பொண்ணுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து இவங்க கொடுக்கல, அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ்க்கும் இவங்க திருப்பி கொடுக்கல, அந்த பொண்ணோட குழந்தைங்களுக்கும் இவங்க கொடுக்கல அப்படின்னு வரப்போ கோர்ட் வந்து டைரெக்டாக பனிஷ்மெண்ட் இம்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் கொடுத்துட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி கொடுத்துட்டாரு, ஒரு நிமிஷம், such property to the woman entitled thereto. ஓகே, கொடுத்துட்டாருன்னா அதை கோர்ட் கன்சிடர் பண்ணும். இல்லை அவங்க கொடுக்கல அப்படின்னா ஸ்பெசிஃபிக் பீரியட் வந்து அந்த ஆர்டரில் எழுதுவாங்க. இப்போ ஒரு 3 monthsனு எழுதுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இது ஆக்டில் சொல்லலை. கோர்ட் வந்து இந்த தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அந்த பெண்ணுக்கோ இல்லை அந்த பெண் வீட்டாருக்கோ, பெண் இல்லாத பட்சத்தில் அந்த பெண்ணோட பேரண்ட்ஸ், பெற்றோர்களுக்கோ இல்லை பெண்ணோட குழந்தைங்களுக்கோ நீங்கள் வந்து இது எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆர்டர் போடுவாங்க. நீங்கள் அதுக்குள்ளே கொடுத்துடணும். அப்படி கொடுக்காத பட்சத்தில் உங்களுக்கு வந்து அந்த பெண்ணிட்டேருந்து என்னெல்லாம் அந்த பெண்ணுக்கு உரிமையானது, எந்த பொருட்கள் என்னெல்லாம், எந்த மதிப்பில் உள்ளதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குதோ அந்த மதிப்பு உள்ள எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட இருந்து பணமாக கோர்ட் வந்து எடுத்துருவாங்க. ஃபைன், அதுதான் ஃபைனாக சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு 15 லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் வந்து அந்த பெண்ணோட பொருட்கள் அந்த வீட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதை நீங்கள் திருப்பி தரல அந்த பெண்ணுக்கு, இல்லை அந்த பெண்ணோட குழந்தைங்களுக்கு தரல, இல்லை அந்த பெண்ணோட பேரண்ட்ஸ்க்கு திருப்பி கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் கோர்ட் வந்து ஒரு ஆர்டர் போடுவாங்க. நீங்கள் ஒரு 2 மாதத்துக்குள்ளேயோ 3 மாதத்துக்குள்ளேயோ நீங்கள் இதெல்லாம் திருப்பி கொடுக்கணுன்னு. அந்த ஆர்டரையும் நீங்கள் மீறி அதையும் செய்யாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த 15 லட்சத்தையும் உங்களுக்கு ஃபைனாக போட்டு உங்கள்கிட்டருந்து பணமாக வாங்கிடுவாங்க. சரியா? இது போக தண்டனையெல்லாம் உண்டு, அது போன செக்ஷனில் பார்த்தோம்ல, அதுபடி. அப்புறம் வந்து
சப்செக்ஷன் 4 என்ன சொல்கிறாங்கன்னா, நத்திங் கண்டெய்ன்ட் இன் தி செக்ஷன் ஷால் அஃபெக்ட் த ப்ரொவிஷன் ஆஃப் செக்ஷன் 3 ஆர் 4. ஓகே, இதை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இப்போ தான் நான் சொன்னேன். செக்ஷன் 3லேயும் 4லேயும் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஒரு நிமிஷம். செக்ஷன் 3, 4 நம்ம இன்னொரு பார்த்துடலாம். செக்ஷன் 3 and 4 பெனால்ட்டி போட்டிருக்காங்கல்ல செக்ஷன் 3 and 4ல். அதுக்கும் இதுக்கும் வந்து எந்த சம்மந்தமும் இல்லை. இது தனியாக பேரல் ப்ராசஸ். ஓகேவா? இந்த ஃபைனு அது அஃபெக்ட் பண்ணாதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்னது? செக்ஷன் 7. செக்ஷன் 7 வந்து காக்னிசன்ஸ் ஆஃப் அஃபென்ஸ். செக்ஷன் 7 subsection 1 notwithstanding anything contained in the Code of Criminal Procedure 1973. ஒரு நிமிஷம். ஓகே, இந்த செக்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, சிஆர்பிசி இருந்தாலும் கூட, அது இருந்தாலும் பரவாயில்ல. but notwithstanding anything contained in the Code of Criminal Procedure அதுதான் அர்த்தம். ஓகேவா? இன்ஸ்பைட் ஆஃப் சிஆர்பிசி அப்படிங்கிறது அர்த்தம். இதில் என்ன சொல்கிறாங்க? no court inferior to that of a metropolitan magistrate or judicial magistrate of the first class shall try any offence under this act. B. No court shall take cognizance of an offence under this act except upon its own knowledge or a police report of the facts which constitute such offence, a complaint by the person aggrieved by the offence, or a parent or other relative of such person, or by any recognized welfare institution or organization. C. It shall be lawful for a metropolitan magistrate or judicial magistrate of the first class to pass any sentence authorized by this act on any person convicted of an offence under this act. ஓகேவா? இதில் என்ன சொல்ல வராங்க? இப்போது மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டோ ஃபஸ்ட் கிளாஸ் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டோ இல்லாமல் அவருக்கு கீழே யாருமே வந்து இந்த மாதிரி அஃபென்ஸை ட்ரை பண்ண முடியாது அப்படிங்கிறது ஃபஸ்ட் பாயிண்ட்டாக சொல்கிறாங்க. ஓகேவா? ரெண்டாவது வந்து இப்போ மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டே நமக்கு இல்லை பிஎன்எஸ்எஸ் கீழே. ஓகேவா? அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, no court shall take cognizance of an offence under this act except. ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அது இல்லாமல் கோர்ட் வந்து காக்னிசன்ஸில் இந்த கேஸை வந்து எடுத்துக்க முடியாது, புலன் கொள்ள முடியாது, கோப்புக்கு எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு சொல்கிறாங்க. அது என்னெல்லாம் அப்படின்னா, ஒன்று கோர்ட்டுக்கு தானாக நாலேஜ் வந்திருக்கணும் இதை பற்றி, இல்லைன்னா போலீஸ் இதை பற்றி ரிப்போர்ட் கொடுத்துருக்கணும் இந்த மாதிரி ஒரு அஃபென்ஸ் நடந்திருக்கு அப்படின்ட்டு. இல்லை அப்படின்னா அந்த பாதிக்கப்பட்ட நபரே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும், இல்லைனா அந்த பாதிக்கப்பட்ட நபரோட பெற்றோர்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும், இல்லைனா அந்த பாதிக்கப்பட்ட நபரோட உறவினர்கள் யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும், இல்லைனா ஏதாவது ஒரு சமூக சேவை நிறுவனம் இல்லை ஆர்கனைசேஷன் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் கோர்ட் வந்து அதை வந்து அந்த கேஸை எடுத்துக்கும். சரியா? மூணாவது என்ன சொல்கிறாங்கன்னா, மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டுக்கோ இல்லை ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஃபஸ்ட் கிளாஸ் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கோ எல்லா பவரும் இருக்குது கன்விக்ஷன் கொடுக்கறதுக்கு, தண்டனை இந்த ஆக்டுக்கு இந்த சட்டத்திற்கு கீழே இப்படி ஒரு குற்றம் நடைபெற்றிருந்துச்சுன்னா தண்டனை கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு எல்லா பவரும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எக்ஸ்ப்ளனேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபார் த பர்பஸ் ஆஃப் திஸ் சப்செக்ஷன் ரெக்கக்னைஸ், அதை நான் சொல்லிட்டேன். வெல்ஃபேர் இன்ஸ்டியூஷனாக என்னது, ஆர்கனைசேஷனாக என்னது, சோஷியல் வெல்ஃபேர் இன்ஸ்டியூஷனாக என்னென்னு எக்ஸ்ப்ளனேஷனில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லைன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணின இன்ஸ்டியூஷனாக இருக்கணும் அது. சரியா? ரெண்டாவது சப்செக்ஷன் 2 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து, நத்திங் இன் திஸ் சாப்டர் 36 ஆஃப் கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் 1973 ஷால் அப்ளை டு எனி அஃபென்ஸ் பனிஷபிள் அண்டர் திஸ் ஆக்ட். ஸோ இது என்ன அப்படின்னா, கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் சாப்டர் 36 இருக்கு இல்லையா, அது வந்து இந்த சட்டத்திற்கு அப்ளை ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் சாப்டர் 36 என்ன சொல்லுது அப்படின்னா, லிமிட்டேஷனை பற்றி சொல்லுவோம். லிமிட்டேஷன் டு டேக் காக்னிசன்ஸ் ஆஃப் அன் அஃபென்ஸ் அப்படின்னு. அதில் வந்து குறிப்பிட்ட லிமிட்டேஷன்ஸ்லாம் இருக்கும். இந்த குற்றத்தை இத்தனை வருஷத்துக்குள்ளே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா தான் அதை வந்து நம்ம கோப்புக்கு எடுத்துப்போம் அப்படின்ட்டுலாம். ஸோ அந்த மாதிரி அந்த சாப்டரே வந்து இதுக்கு வந்து அப்ளை ஆகாதுன்னு சொல்கிறாங்க இந்த சட்டத்துக்கு. அதான் எக்ஸ்ப்ளனேஷனில் கொடுத்துருக்காங்க, இல்லை சப்செக்ஷன் 2ல் கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 7 ஆஃப் சப்செக்ஷன் 2. சப்செக்ஷன் 3 என்ன அப்படி சொல்லியிருக்காங்கன்னா,
இருங்க ஒரு நிமிஷம். சப்செக்ஷன் 3 வந்து நாட் வித் ஸ்டாண்டிங் anything contained in any law for the time being in force, a statement made by the person aggrieved by the offence shall not subject such person to a prosecution under this act. ஓகே, இந்த ஆக்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, வேறு ஒரு சட்டம் வந்து நடைமுறையில் இருக்கிற சட்டம் வந்து இந்த அக்ரிவ்டு பாதிக்கப்பட்ட நபர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு, ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அவங்கள எதிர்த்து ப்ராசிக்யூஷனில் அவங்களையும் ஆளாக்கக்கூடாது அப்படின்னு இந்த சட்டம் சொல்கிறாங்க. ஓகேவா? ஒரு நிமிஷம். ஸோ இந்த சட்டத்திற்கு கீழே வந்து அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த பாதிக்கப்பட்ட நபரோட ஸ்டேட்மெண்ட்டை வந்து அவங்களுக்கு எதிராகவே ப்ராசிக்யூஷன் நடத்துறதுக்கு இந்த சட்டம் அலோவ் பண்ணுவேன். ஓகேவா? இதை நீங்கள் ஒரு 2 வாட்டி வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோடய எக்ஸ்ப்ளனேஷன் எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த சப்செக்ஷன் 3 பொறுத்தளவில் புரியுதுன்னு எனக்கு தெரியல. இப்போ வந்து செக்ஷன் 8க்கு போகலாம். அஃபென்சஸ் டு பி காக்னிசபிள் ஃபார் சர்டன் பர்பஸஸ் அண்ட் டு பி பெயிலபிள் அண்ட் நான் காம்பவுண்டபிள். இதில் என்ன சொல்கிறாங்க? சப்செக்ஷன் 1, Section 8 of Subsection 1, the Code of Criminal Procedure 1973 shall apply to offences under this Act as if they were cognizable offences. ஓகே, இந்த ஆக்டில் நடக்கிற குற்றங்கள் எல்லாமே கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் சொன்ன மாதிரி காக்னிசபிள் அஃபென்ஸாகவே நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுவும் இங்கே அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே வந்து காக்னிசபிள் அஃபென்சஸ் தான் இங்கே இருக்கிறது எல்லாமே. ஸோ ஃபார் த பர்பஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சச் அஃபென்சஸ். B, for the purpose of matters other than matters referred to in Section 42 of the Code. The arrest of a person without a warrant or without an order of a magistrate. Every offence under this Act shall be non-bailable and non-compoundable. This is Subsection 2. So Subsection 1 என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பர்சனை வந்து வாரண்ட் இல்லாமலே அரெஸ்ட் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா செக்ஷன் 42 சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு மேட்டருக்காக அவங்கள விசாரிக்கிறதுக்கு, இல்லை வந்து இன்வெஸ்டிகேஷன், பொதுவாக இந்த பிரச்சனை குறித்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜரையே அப்ளை பண்ணிக்கலாம். அங்கே காக்னிசபிள் அஃபென்ஸை பற்றி என்ன சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் சொல்கிறாங்க. 2வது சப்செக்ஷன் 2 என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்ரி அஃபென்ஸ் அண்டர் திஸ் ஆக்ட் ஷால் பி நான் பெயிலபிள் அண்ட் நான் காம்பவுண்டபிள். நான் பெயிலபிள்னால் உங்களுக்கு ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், பெயில் வில் நாட் பி கிராண்டட் ஆஸ் அ ரைட். நீங்கள் தான் வந்து பெயில் பெட்டிஷன் போட்டு நீங்கள் பெயிலுக்காக வந்து சண்டை போடணும் கோர்ட்டில். ஓகேவா? கோர்ட் நினச்சா தான் பெயில் கொடுக்கும், ஏன்னா இது நான் பெயிலபிள் அஃபென்ஸ். இன்னும் நான் காம்பவுண்டபிள் அப்படின்னா சமரசப்படுத்தி கொள்ள முடியாது. இப்போ காம்பவுண்டபிள் அஃபென்சஸ்லாம் பெட்டி க்ரைம்ஸ் எல்லாம் இருக்குது, அதை வந்து சமரசம் பண்ணி அந்த விக்டிம் பாதிக்கப்பட்ட நபரை வந்து சமரசம் பண்ணி, இல்லை இதை மன்னிச்சு விட்றலாம், இதுக்கு இது சரியாக போச்சு அப்படின்னு ஓரளவுக்கு சமரசம் பண்ணக்கூடிய குற்றங்கள், சின்ன சின்ன குற்றங்கள் எல்லாமே வந்து காம்பவுண்டபிள் அஃபென்ஸ். சில குற்றங்களுக்கு வந்து அந்த மாதிரி சமரசமே பண்ண முடியாது அப்படிங்கிறதெல்லாம் நான் காம்பவுண்டபிள் அஃபென்ஸு. அது வந்து அந்த விக்டிமே நினச்சாலும் அதை வந்து சமரசத்துக்கு கொண்டு வர முடியாது. அது ஏன்னா அது வந்து இட்ஸ் அன் அஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் த சொசைட்டி அட் லார்ஜ் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அதை வந்து கவர்மெண்ட்டே ப்ராசிக்யூட் பண்ணும். ஓகேவா? ப்ராசிக்யூஷன் சைடில் இருக்கிற அஃபென்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதெல்லாம் வந்து நான் காம்பவுண்டபிள் அஃபென்ஸு. ஸோ இந்த ஆக்டில் சொல்கிறதுமே நான் காம்பவுண்டபிள் அஃபென்ஸ் தான் சொல்கிறாங்க. அப்புறம் 8A வந்து burden of proof in certain cases where any person is prosecuted for taking or abetting the taking of any dowry under Section 3 or the demanding of dowry under Section 4. The burden of proving that he had not committed an offence under those sections shall be on him. இப்போ வந்து செக்ஷன் 3ல் சொன்னபடி டவுரி கேட்டதாக சொல்லப்பட்டாலும், இல்லை செக்ஷன் 4ல் டவுரி கேட்டதாக சொல்லப்பட்டாலும், செக்ஷன் 3ல் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு டவுரியை வாங்கிட்டாங்க, இல்லைன்னா டவுரி வாங்கிறதுக்காக ஒருத்தங்க தூண்டுனாங்க அப்படின்னு சொல்லியோ யார் மேலேயாவது குற்றம் சாட்டப்பட்டு இருந்தால், இல்லை
அதை நான் பண்ணலை, நான் அப்படி ஒரு குற்றமே பண்ணலை அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ burden ஆஃப் ப்ரூஃப் இஸ் ஆன் ஹிம், ஓகேவா, ஆன் த டிஃபெண்டன்ட் அப்படின்னு. இப்போ வந்து செக்ஷன் 8B டவுரி ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸர். டவுரி ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸர்னால் யாருன்னு சொல்கிறாங்க. செக்ஷன் 8B subsection 1 என்ன, the state government may appoint as many dowry prohibition officer as it think fit and specify the area in respect of which they shall exercise their jurisdiction and powers under this act. ஸ்டேட் கவர்மெண்ட் நினச்சா எத்தனை டவுரி ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸரை வேணாலும் அவங்க அப்பாயிண்ட் பண்ணலாம். ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியாவுக்கு இவ்வளோ பேர் தேவை அப்படின்னு ஸ்டேட் கவர்மெண்ட் நினச்சதுன்னா அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு சில பவர்ஸையும் கொடுக்கலாம். என்னென்ன பவர் அப்படின்னா, சப்செக்ஷன் 2ல் வந்து எவ்ரி டவுரி ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸர் ஷால் எக்ஸசைஸ் அண்ட் பெர்ஃபார்ம் த ஃபாலோயிங் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் நேம்லி. என்னெல்லாம் ஃபாலோயிங் பவர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஓகேவா, என்னெல்லாம் பவர்னு இப்போ பார்த்தோன்னா, டு see that the provision of this act are complied with. இந்த ஆக்டில் சொல்லியிருக்க ப்ரொவிஷன் எல்லாம் நம்மளோட சொசைட்டியில் நடைபெறுது அப்படிங்கிறத வந்து அவங்க கண்காணிக்கிறாங்க. டு ப்ரிவெண்ட் as far as possible the taking or abetting the taking of or demanding of dowry. முடிந்த அளவுக்கு டவுரி கேட்குறதையோ டவுரி கேட்கணுங்கிறத தூண்டி விடுவதையோ இல்லை ஏதோ ஒரு டிமாண்டு வைக்கிறதையோ வந்து தடை செய்யணும். டவுரி விஷயமாக உள்ள எல்லாத்தையுமே வந்து முடிந்த அளவிற்கு அதை தடை செய்ய முயற்சி பண்ணுறது. இன்னொன்று வந்து டு கலெக்ட் சச் எவிடன்ஸ் ஆஸ் மே பி நெசசரி ஃபார் த ப்ராசிக்யூஷன் ஆஃப் பர்சன்ஸ் கமிட்டிங் அஃபென்சஸ் அண்டர் தி ஆக்ட். இந்த மாதிரி இந்த ஆக்டில் சொன்னபடி குற்றம்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எதிராக உள்ள சாட்சியங்கள்லாம் கலெக்ட் பண்ணுறது அவரோட வேலை தான். ப்ராசிக்யூஷனுக்கு அவங்களுக்கு எதிராக கேஸ் நடத்துறதுக்கு தேவையான எல்லா சாட்சியங்களையும் அவர் தான் வந்து திரட்டி கொடுக்கணும். ஓகேவா, அதுவும் ஒரு பொறுப்பு இருக்குது. டீல் என்ன சொல்கிறாங்கன்னா, டு பெர்ஃபார்ம் சச் அடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஸ் மே பி அசைன் டு ஹிம் பை த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் ஆஸ் மே பி ஸ்பெசிஃபைட் இன் த ரூல்ஸ் மேட் அண்டர் திஸ் ஆக்ட். இந்த ஆக்டில் சொன்ன ரூல்ஸு இல்லைன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஏதாவது அடிஷ்னலாக சில வேலைகள் சொன்னால் அதையும் அவர் பண்ணணும். சப்செக்ஷன் 3 என்ன சொல்கிறாங்கன்னா, the state government may by notification in the official gazette confer such powers of a police officer as may be specified in the notification on the dowry prohibition officer who shall exercise such powers subject to such limitations and conditions as may be specified by rules made under this act. ஓகே, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இது ஏற்கனவே நம்ம சைல்டு மேரேஜஸ் ஆக்ட்லேயும் படித்தோம் இல்லையா. சைல்டு மேரேஜ் ப்ரொஹிபிஷன் ஆக்டில் உள்ள ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸருக்கு எந்த பவர் இருக்கும் அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகே, பவர் டிஃபர் ஆகலாம், பட் அவங்களுக்கும் போலீஸ்க்குள்ள பவர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இதிலே அந்த மாதிரி ஒரு டவுரி ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸருக்கும் ஒரு போலீஸ்க்கு உள்ள பவரை வந்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா அப்போ தான் அவர் வந்து அவரோட பவரை வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்ட்டு. அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, the state government subsection 4 the state government may for the purpose of advising assisting dowry prohibition officer in the efficient performance of their function under this act appoint an advisory board consisting of not more than 5 social welfare workers, out of whom at least 2 shall be women, from the area in respect of which such dowry prohibition officer exercise jurisdiction under subsection 1. இப்போ டவுரி ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸர் ஒரு ஏரியாவில் அவங்க வேலையை பார்க்குறாங்கன்னா அந்த ஏரியாவில் உள்ள சோஷியல் வெல்ஃபேர் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்களா, சோஷியல் வெல்ஃபேர்ஸில் ஒரு 5 பேருக்கு மிகாமல் அவருக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கோ அட்வைசரி போர்டு ஃபார்ம் பண்ணுவாங்க. அவருக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு, அசிஸ்ட் பண்ணுறதுக்கு, அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எல்லாம். இது போன வாட்டி நான் சொன்ன மாதிரி தான், எங்கேயோ இருந்து வர ஆஃபீஸருக்கு எல்லாமே தெரிஞ்சிடாது சமுதாயத்தில் என்ன நடக்குன்னு. ஸோ அந்த சமுதாயத்தில் வேலை பார்க்குற சோஷியல் ஒர்க்கர்ஸு, அந்த சோஷியல் ஆர்கனைசேஷன், அவங்களுக்கு தான் அந்த சொசைட்டியில் என்ன நடக்குன்னு தெரியும். அவங்க ஒரு 5 பேர் மிகாத குழு ஒன்று அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். அதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணலாம், ரெக்வஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து அந்த 5 பேரில் 2 பேர் வந்து பெண்களாக இருக்கணும். சரியா? ஓகே, இது வேறு என்னது? செக்ஷன் 9 பவர் டு மேக் ரூல்ஸ். த சென்ட்ரல் சப்செக்ஷன் 1 ஆஃப் செக்ஷன் 9 வந்து கொஞ்சம்
டங் ட்விஸ்ட் ஆகுது. The central government may by notification in the official gazette make rules for carrying out the purpose of this act. Subsection 2. In particular and without prejudice to the generality of the foregoing power, such rules may provide for the form and manner in which and the persons by whom any list of persons referred to in subsection 2 of section 3 shall be maintained under all other matters connected there. ஓகே, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எந்தவித ப்ரெஜுடிஸும் இல்லாமல், ப்ரெஜுடிஸ்னால் முன்னாலேயே தீர்மானிக்கிறது, இவங்க இப்படி தான், இது இப்படி தான் நடக்கும்ன்ட்டு முன்னாடியே ஒரு பார்க்குறதுக்கு முன்னாடியே ஒரு இது இருக்கும் இல்லையா, தீர்மானம். அந்த மாதிரி ஒரு பயாஸ்டான ப்ரெஜுடிஸ் தீர்மானம் இல்லாமல் ரூல்ஸ் மேக் பண்ணணும், பவர்ஸ் மேக் பண்ணணும்னு சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, the better coordination of policy and action with respect to the administration of this act. இந்த ஆக்டை நடைமுறைப்படுத்தவும் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கும் தேவையான பாலிசிஸும் கோஆர்டினேட் பண்ணுறதுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் மேக் பண்ணணும். இன்னொன்று சப்செக்ஷன் 3ல் என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்ரி ரூல் மேட் அண்டர் திஸ் செக்ஷன் ஷால் பி லைட் as soon as be after it is made before each house of parliament while it is in session for a total period of 30 days which may be comprised in one session or in 2 or more successive sessions, and if before the expiry of this session immediately following the session or the successive session aforesaid both houses agree in making any modification in the rule, or both houses agree that the rule should not be made, the rule shall thereafter have effect only in such modification form or be of no effect as the case may be. So however that any such modification or annulment shall be without prejudice to the validity of anything previously done under the rule. ஸோ இது வந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்ல முடியாது. ஆனால் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எப்படி ரூல் மேக் பண்ணுங்கிறதான் பாராளுமன்றத்தோட இரு அவையிலையும் அதை வந்து வைக்கணும், 2 பேருமே அக்ரி பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த செக்ஷன் சொல்லுது. ஓகேவா, இந்த சப்செக்ஷன் சக்ஸசிவ் செஷன்ஸில் வைக்கணும் அப்படிங்கிறத தான் பற்றி சொல்லுது. ஃபுல்லாகவே இது ஃபார்மாலிட்டி பேசிஸ் தான். அப்புறம் வந்து செக்ஷன் 10 லாஸ்ட் செக்ஷன், பவர் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் டு மேக் ரூல்ஸ். முதல்ல நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல் போடுறத பார்த்தோம். இப்போ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் டு மேக் ரூல்ஸ். Subsection 1. The state government may by notification in the official gazette make rules for carrying out the purpose of this act. Subsection 2. In particular and without prejudice to the generality of the foregoing power, such rules may provide for all or any of the following matters, namely the additional functions to be performed by the dowry prohibition officer under subsection 2 of section 8B. ஓகே, ஸோ இதுவும் அதே மாதிரி தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் பவர் மேக் பண்ணுற மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சில பவர்ஸ் மேக் பண்ண முடியுது. அது வந்து எந்தவித ப்ரெஜுடிஸும் இல்லாமல் இருக்கணும். அது வந்து செக்ஷன் 8Bயில் சப்செக்ஷன் 2ல் டவுரி ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸருக்கு சில பவர்ஸ் கொடுத்துருக்குல்ல, அது தொடர்பாக மேக் பண்ணுறதுக்கும் லிமிட்டேஷன் அண்ட் கண்டிஷன் சப்ஜெக்ட் டு விச் டவுரி ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸர் மே எக்ஸசைஸ் இஸ் ஃபங்க்ஷன்ஸ் அண்டர் சப்செக்ஷன் 3 ஆஃப் 8B. 8Bக்கு கீழே சப்செக்ஷன் 3ல் சொன்ன மாதிரி டவுரி ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸருக்கு செய்ய வேண்டிய பணிகளில் எந்தெந்த மாதிரி லிமிட்டேஷன் இருக்கணுங்கிறது தொடர்பாகவும் எவ்ரி ரூல் மேட் பை த ஸ்டேட் கவர்மெண்ட் அண்டர் தி செக்ஷன் ஷால் பி லைட் as soon as may be after it is made before the state legislature. சட்டமன்றத்திற்கு முன்பாக வைக்கணும்னு சொல்கிறாங்க எந்த ரூல் போட்டாலும். ஸோ வந்து இப்போது நம்ம வந்து டவுரி ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஆக்ட் 1961 அதை வந்து இதுவும் ரொம்ப சின்ன ஆக்ட் தான், ஒரு 10 செக்ஷன் தான். அதுலேயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் செக்ஷன் வந்து ஒரு 6 தான். அதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த கிளாஸை என்னோடய செஷனை கவனிச்சுட்டு நீங்கள் இந்த ஆக்டை ஒரு வாட்டி ரீட் பண்ணிங்கன்னா நல்லாவே உங்களுக்கு புரியும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். பை பாய்.